அந்த ஹார்ட் ரிதம் அதுக்கு பேர் தான் அரித்மியான்னு சொல்லுவாங்க. அந்த பல்ஸ் அதாவது நார்மலாக அது வந்து 1:1 கண்டக்ஷன் இருக்கணும். இப்போ நார்மலாக ஒரு மனிதருக்கு வந்து 60லேருந்து 70 அளவுக்கு துடிக்கணும். அது வந்து என்ன ஆகும்னா 200 300 துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அது அதிகமாக அளவு கட்டுக்கடங்காத போகிறப்போ நமக்கு என்ன ஆகும்னா மயக்கம் ஏற்பட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை. இப்போ லேட் இப்போ அந்த சின்ன வயசுக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வருது. இசிஜி எக்கோ நார்மலாக இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு பிளட் டெஸ்ட் ட்ரோபோனின் டெஸ்ட் அது இப்போ ஸ்மோக்கிங் அப்படின்றது வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர்ன்றது ஒருத்தர் பண்ணுவாங்க. அவங்க கூட ஒரு கப் ஆஃப் காஃபி குடிப்பாங்க. அது வந்து இன்னும் அதிகம். யங் பேஷண்ட் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டே கேன் காஸ் ஹார்ட் அட்டாக். ஒரே ஒரு தடவை எடுத்து ஒரே இன்சிடென்ட். ஸோ தட் இஸ் த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணால் தட்ஸ் த வர்ஸ்ட். அண்ட் அதுக்கு அடிக்ட் ஆனாங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் த ஹோல் பாடி. கண்டிப்பாக ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஹார்ட் அட்டாக் நம்ம கண்ட்ரியில் யங்ஸ்டர்ஸ்லேயும் ரொம்ப காமன். பட் அது இல்லாமல் கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. பிறவிலே அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். அந்த அரித்மியாஸ்னு ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாம் கூட கூப்பிட்டு வராங்க. தட் 2 நாளாக 3 நாளாக வந்து பெயின் இருக்குதுன்னு சொல்கிறான். சார் சொன்ன மாதிரி முதல்ல சர்ஜரினா இந்த செஸ்ட்டை கட் பண்ணி அதுலேருந்து ஹீல் ஆகிறதுக்கு 3 to 6 months டிபெண்டிங் ஆன் ஏஜ் ஆகும். இப்போ ரோபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி இஸ் வெரி பாப்புலர். ஆஸ்பிரின் சொல்லக்கூடிய மாத்திரை, சார்பெட்ரேட்னு சொல்லுவோம், குளோபிடோகரல்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு உயிர் காக்கும் மாத்திரை, இதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இது மாதிரி தான் ஒருத்தர் வந்து அவருக்கு பெயின் இருக்குதுன்னு சொல்லி இது மாதிரி மாத்திரைகள் எல்லாம் போட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்குள்ளாரே அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார கூட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ லைக் ஒரு பிளட் வாமிட்டிங் எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை. பெகன் உட்ஸ் வழங்கும் நம்ம ஒரு டாக்டர். இந்த செப்டம்பர் 29 வந்து உலக இருதய தினம், வேர்ல்டு ஹார்ட் டே. அதற்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இதயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த ரவுண்ட் டேபிள் இருக்க போது. அதை பற்றி பேசுகிறதுக்கு அப்போலோ மருத்துவமனையிலிருந்து புகழ்பெற்ற இருதய மருத்துவ நிபுணர்கள் இங்கே வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர் யூசுப் அவர்கள், டாக்டர் நாராயணன் அவர்கள், டாக்டர் அரவிந்தன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? எல்லாரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ. அதிகமாக பேசுகிற விஷயம், அதிகமாக பயப்படுற விஷயம் ரெண்டுமே இதயம் தான். 25லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் இருதய பாதிப்பால் தாக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்குறப்ப பயமாக இருக்குது. என்ன காரணம்? யங் ஹார்ட் அட்டாக்ஸ், அதாவது இருதய நோய் வந்து இப்போது இளம் வயதினர்களுக்கு வந்து அதிகம் வர்றதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம இந்த கன்வென்ஷனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் வந்து ஒரு 60 வயது மனிதர்களுக்கு தான் வந்து இந்த ஹார்ட் நோய் அப்படின்றது நம்ம அதிகமாக தெரியப்பட்டது. சரி, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இதெல்லாம் தான் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து இருந்தது. இப்போ வந்து இளம் வயதினர்களுக்கு பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கன்வென்ஷனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லக்கூடியது எதுவுமே இருக்காது. ஒரு சுகர் இருக்காது, பிபி இருக்காது, கொலஸ்ட்ராலும் இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து அட்டாக்ன்றது ஏற்படுது. இது வந்து அன்கன்வென்ஷனல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஃபுட். வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃபுட், எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ உணவு எடுத்துக்கிறாங்க, எந்த நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறாங்கன்றது மிக முக்கியம். தூக்கம் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, வேறு வேறு கண்ட்ரிக்கு ஓசரம் ஒர்க் பண்ணுறவங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இப்போ அவங்களோட பெற்றோர்களுக்கு இருந்திருக்கும், அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு இருந்திருக்கலாம். அதாவது அவங்களுக்கு 60 வயசில் இருந்திருக்கும், நமக்கு வந்து அதே 60 வயசானால் தான் வரணுன்றது இல்லை. 20 வருஷத்துலேருந்து 25 வருஷம் முன்னாடியே வந்துடும். இது லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த எக்ஸசைஸுக்கான இம்பார்ட்டன்ஸே வந்து பெருசாக கொடுக்குறதே கிடையாது. ஸோ அது இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஜிம்மில் சேர்ந்துடுறாங்க, யாரும் அந்த பக்கம் கூட போகிறது அக்கறையாக போய் கட்டிட்டு ஒரு முன்னாடி போவாங்க. நீங்கள் ஜிம்முன்னு சொன்னோன்னா தான் இப்போ ஒன்று ஹார்ட் அட்டாக் விச் நம்ம கண்ட்ரியில் யங்ஸ்டர்ஸ்லேயும் ரொம்ப காமன். பட் அது இல்லாமல் கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம். அதை பிறவிலே அவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். அந்த அரித்மியாஸ்னு இரெகுலர் ஹார்ட் பீட்ஸ் காஸ் பண்ணுற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் காமன்லி இந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது, அல்லது இந்த அயோட்டிக் ப்ராப்ளம், அயோட்டிக் டிசெக்ஷன் சொல்லுவோம். திடீர்னு இந்த பெரிய அயோட்டாங்கிற பிளட் வெசல் டேர் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் அன்காமன். பட் அதுவும் காசஸ். இதுதான் ரீசனா? இது தவிர வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? அதாவது ஜெனட்டிக்காக ஒன் ப்ரோன்னு. அப்புறம் இப்போ சார் மென்ஷன் பண்ண மாதிரி there is a condition called as hypertrophic cardiomyopathy சொல்லுவோம். இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்டோட தசையோட திக்னஸ் வந்து அளவு கடந்து பெருசாக போகும். நார்மலாக ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மில்லிமீட்டர் 12 மில்லிமீட்டர் இருக்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து 25 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்கும். இது வந்து தெரியவே தெரியாது. ஸோ அவங்க வேறு எந்த விதமான சிம்டம்ஸும் தெரியாது. இப்போ அவங்க எதர்ச்சியாக வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு வேண்டி ஒரு மருத்துவமனைக்கு போகிறப்போ ஒரு அப்பெண்டிக்ஸ்னு போகிறாங்க, ஒரு வயிற்று வலின்னு போகிறாங்க, அப்போ ஒரு இசிஜி எடுத்தோம்னா ஒரு அப்நார்மல் அப்படின்னு வரும் அந்த மனிதர்களுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தா தான் தெரியும் இது வந்து இட் வில் பி ரன்னிங் இந்த ஃபேமிலி.
பல பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க ஓவர் எக்ஸர்ஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்மா இருக்கட்டும், ஒரு டென்னிஸ் விளையாடுறதா இருக்கட்டும், ஒரு பேட்மிண்டன் விளையாடுறதா இருக்கட்டும், இது மாதிரி ஏதோ ஒரு பயிற்சியில வந்து அந்த மூச்சு வாங்க வாங்க விளையாடுறப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த அரித்மியா, இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த ஹார்ட் ரிதம், அதுக்கு பேர் தான் அரித்மியான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பல்ஸ், அதாவது நார்மலா அது வந்து 1:1 கண்டக்ஷன் இருக்கணும். இப்போ நார்மலா ஒரு மனிதருக்கு வந்து 60லேருந்து 70 அளவுக்கு துடிக்கணும். அது வந்து என்ன ஆகும்னா 200 300 துடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அது அதிகமாக அளவு கட்டுக்கடங்காத போறப்போ நமக்கு என்ன ஆகும்னா மயக்கம் ஏற்பட்டு அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவங்கள ரிவைவ் பண்ணல அப்படின்னா நம்மளால அவங்கள ரிவைவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இறந்து போயிடுவாங்கன்னு சொன்னோன்னா, இப்போ சடன் டெத் வரதுக்கான ரீசன்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தானே? அதான் மேஜராக ஸ்டாட்டிக்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது இந்தியாவில் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 5 நிமிஷத்தில் ஒவ்வொருத்தர் வரும்போது அந்த இதில் யங் ஏஜுக்கு 40 இயர்ஸுக்கு கொடுத்தா இருக்கிறவங்களுக்கு 125 பேருக்கு வருது. இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, கிடையாது. இப்போ லேட் இப்போ இந்த சின்ன வயசுக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வருது. அதாவது இந்த யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு மனப்பான்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ன்றது ஏற்படும். அது ஏற்படுறப்போ அவங்க இமீடியட்டாக என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து ஒரு கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும், நேற்று நான் வெளி உணவு எடுத்துக்கிட்டேன், நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், அதனால் கேஸாக இருக்கும், இதே இதில் தான் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து இப்போ ஒரு சமீப காலத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மருத்துவமனைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க நம்மகிட்ட வந்து சேர்றதுக்கே 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அட்டென்ஷன், மெடிக்கல் அட்டென்ஷன். அவருக்கு வயது வந்து 31 தான். அவங்க குடும்பத்தில் யாரும் அதை வந்து நம்புறதுக்கே ரெடி கிடையாது. அவங்க நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை இது 2-3 ஹாஸ்பிட்டல் தாண்டி 4வது ஹாஸ்பிட்டல் வர்றப்போ இந்த வயசில் எப்படி வந்தது, இந்த வயசில் எப்படி வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு, ஏன்னா அவங்க வந்து ஒரு 2 ஹாஸ்பிட்டலில் போய் 3வது ஹாஸ்பிட்டலில் வர்றப்போ தான் அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்டே பார்த்துருக்காங்க. இமீடியட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க இது அட்டாக், இது இமீடியட்டாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி. அதை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையில் அவங்க உறவினர்களோ பெற்றோர்களோ இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு சடனாக வந்து செஸ்ட் பெயின் வரப்போ டாக்டர் இசிஜி, எக்கோ எடுக்கிறது, இந்த ட்ரெட்மில் டெஸ்ட் எடுக்கிறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம், யார் இதை எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இது வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லலாம் நம்ம கண்ட்ரிலையும் சரி எல்லா கண்ட்ரிலையும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட தான் போவோம், விச் இஸ் த பெஸ்ட் திங். ஆமாம். இப்போ வந்து ஷாப்பிங் மாதிரி ஆயிடுச்சு. நேராக தே கோ டு கார்டியாலஜிஸ்ட் அல்லது கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்னு பீப்புள் ஆர் அவேர், விச் இஸ் குட். ஆனாலும் யுவர் ஃபேமிலி டாக்டர் நோஸ் யூ பெஸ்ட். ஸோ அதனால அப்படி போகும்போது வி டூ த பேசிக் டெஸ்ட்னு சிலது இருக்குது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஒரு நெஞ்சு வலின்னு போனால் இசிஜியில் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும்னு கிடையாது. ஓகே, ஸோ எக்கோ பார்ப்பாங்க. ஓகே, இது ரெண்டுமே நெகட்டிவாகவும் இருக்கலாம், இருந்தாலும் இப்போ சார் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் இருக்கலாம். அதுக்கு அந்த ட்ரோபோனின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இசிஜி எக்கோ நார்மலாக இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு பிளட் டெஸ்ட் ட்ரோபோனின் டெஸ்ட் அது இப்போ மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. பட் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி யாருக்கெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா, இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் ஹெல்த் செக்ஸ். பேசிக் ஹெல்த் செக், ரொம்ப எல்லாத்தையும் சிடி ஆஞ்சியோ வரைக்கும் பண்ணணும்னு கிடையாது. பேசிக் ஹெல்த் செக்ஸ், ஸ்மோக் பண்ணக்கூடாது கொஞ்சம். அதாவது நம்ம இப்போ காமனாக யங்ஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே எடுத்துக்கிட்டது வந்து பெஸ்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி இஸ் அவர் கல்ச்சர் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ். ஆனால் இப்போ இவ்வளோ பேசுகிறோம்ல டாக்டர், நம்ம இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே இலவசமாக கிடைக்கிறது ஹெல்த் டிப்ஸ் தான். அவங்க யார், அவங்க ப்ரொஃபஷன் என்ன, அவங்க பின்னாடி இதுக்கு எவ்வளோ R&D பண்ணியிருக்காங்க எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாரும் எல்லா இடத்துலையும் டிப்ஸை வாரி வழங்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து ட்ரூ எது, மித் எது, உண்மை எது, கட்டுக்கதை எதுனே தெரியல. இது எப்படி நாம் ஐடென்டிஃபை பண்ணலாம்? இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? அதை விட இப்போதைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மெயினாக இந்த நைட் டியூட்டி அது இதுன்னு பார்த்து முடியாதுன்னு சொல்ல முடியாது, செஞ்சு தான் ஆகணும். டைமிங்ஸும் சரிப்பட்டு வராது. போயிட்டு வந்து நம்ம ப்ராப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் டே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அது எடுக்கிறதே கிடையாது. சரி, மெயினாக இந்த இதில் வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அதை காம்பன்சேட் பண்ணுறது நெக்ஸ்ட் டே ஏதாவது பண்ணால் தான் முடியும். இப்போது நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர் இருக்காங்க, என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 வயசு அப்பா, ஒரு 39 வயசு மகனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து கூப்பிட்டு வராங்க எமர்ஜென்சிக்கு. இதுதான் தட் இஸ் தி பிரசன்டேஷன். எதுவுமே இல்லையா டாக்டர்? 79 வயசு அப்பா, 39 வயசு சன்னு கூப்பிட்டு வராரு. அவர் நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறார். ஆனால் சன்னுக்கு வந்து பட்டா அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 14 இயர்ஸா கண்டினியூஸா he has been working for that ஒரு ஏதோ ஒரு அப்ராட் கம்பெனிக்கு வந்து வெறும் நைட் ஷிஃப்ட் மட்டும்தான். அவரோட ரொட்டீன் ஷெட்யூல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, காலையில் 6 மணிக்கு அவரோட ஒர்க்கை முடிச்சுட்டு he says ஒரு வாக்கிங் போவேன், போயிட்டு வந்து நான் டிஃபனை சாப்பிட்டு பாப்பா கூட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து நான் 9 மணிக்கு படுப்பேன். திருப்பி வந்து ஒரு 12 மணிக்கெலாம் எழுந்துருவேன். 12 மணிக்கு நம்ம எழுந்தோம்னா நான் என்னோட லஞ்சை முடிச்சுட்டு திருப்பி போய் பாப்பா நான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுவேன். வந்த பிறகு திருப்பியும் நான் வந்து போய் படுப்பேன். திருப்பி அப்புறம் 5 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்புறம் நான் என்னோட நைட் டின்னர் முடிச்சுட்டு நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிடுவேன். இது பேர் வந்து ரெஸ்ட் கிடையவே கிடையாது. அதாவது சிர்கேடியன் ரிதம், கிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக அது நைட்டில் மிட் நைட்டில் மட்டும்தான் சுரக்கும். நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கிறோமோ அந்த நைட் கண்ட்ரியோட டைமிங் பிரகாரம் நம்மளுக்கு மிட் நைட் அதுதான்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் ஒருத்தர் வாழ்றாரு, அவருக்கு ஏன் வரல, இப்போ நமக்கு ஏன் வருது, இது பல பேர் கேட்பாங்க. சார் அவங்களாம் நைட்டில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் அவங்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தூங்குவாங்க. இங்கே வந்து அதே மாதிரி நம்ம பகலில் ஃபுல்லாக தூங்கினா பரவாயில்லையே, தூங்குறது கிடையாது. அதுதான் மேஜர் ப்ராப்ளம். ஸோ அந்த தூக்கத்தை எது பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம். நான் சொன்ன அந்த நபருக்கு வந்து ஒரே ப்ராப்ளம் அது மட்டும்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர், இந்த சோஷியல் மீடியாவில் ஹெல்த் டிப்ஸு அவங்க நம்பிக்கையான மனிதன் நினைக்கிறவங்க சொல்கிறப்ப அவங்க நம்பிடுறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையான மனிதர் தெரிஞ்சு சொல்கிறாங்களா, அவங்க கேள்விப்பட்டதை சொல்கிறாங்களா நமக்கு தெரியாதுல்ல. அதாவது வந்து இது எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா, லைக் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். எதுவுமே வந்து நம்ம வந்து முழுமையாக எதுவுமே நம்ப முடியாது. ரெண்டாவது எப்போவுமே நான் வந்து சொல்கிறது அதுதான். எதிர் வீட்டுக்காரர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், எங்கள் தூரத்து மாமா சொன்னார், இதெல்லாம் நம்ம நம்புறதை விட பெட்டர் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபேமிலி டாக்டர் சார் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி டாக்டர், ஆமாம் அந்த டாக்டர்கிட்ட போய் நம்மளுக்கு மருத்துவ ரீதியாக நமக்கு ஒரு டவுட் இருக்குதுன்னா பெஸ்ட் அவங்ககிட்ட போய் அதை கிளியர் பண்ணுறது தான் வந்து வில் பி தி பெஸ்ட். மென் உமன் இவங்க 2 பேரில் வந்து யாருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வருது? மென்ஸுக்கு தானே டாக்டர்? மென்னுக்கு தான் அதிகமாக வரும்ல. மென்னுக்கு தான் அதிகமாக. இப்போதைக்கு அதான் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் பார்த்தா மென்னுக்கு தான் ஜாஸ்தி. ஸோ கால்டு இது வந்து விமெனுக்கு இனிஷியலாக வேறு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அது இருக்கிறதால ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு இன்டைரக்டாக இது கொஞ்சம் இருக்குது. பட் பியாண்ட் 50 இயர்ஸ் ஒரு மெனப்போஸ் அந்த மாதிரி ஆன் இருக்கிறதுக்கு அப்புறம் போத் ஈக்குவல் தான். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இப்போ விமெனுக்கு ஆஃப்டர் 50 இயர்ஸ் விமெனுக்கு ஜாஸ்தி வருது மென்னுக்கு விட. பைபாஸ் இல்லை ஸ்டண்ட் வைக்கிறோம் அப்படின்னா பேக் டு நார்மல் லைஃப்ங்கிறது எவ்வளோ சீக்கிரம் பாசிபிள்? அது ஆஞ்சியோகிராம் அப்படின்றது ஒரு டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட் மூலிமா தான் நமக்கு வந்து அடைப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ ஒன்ஸ் அந்த அடைப்புன்னு தெரிஞ்ச பிறகு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி முறையிலே அதை வந்து சரி செய்ய முடியும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நரம்பில் வந்து நமக்கு பிளாக்கேஜ் இருக்கோ அதை பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் மெயின் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி வந்து பி பெட்டர். ஆஞ்சியோபிளாஸ்டி முறையில் நம்ம செய்கிறப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆஃப் ரெஸ்ட்டு, 1 வீக்கில் வந்து தே கேன் ரெஸ்யூம் தேர் ரொட்டீன் டியூட்டி. வாக்கிங் போகிறதுலேருந்து ஆஃபீஸ் போகிறதுலேருந்து எல்லாமே அவங்க வந்து கான்ஷியஸாக போக ஆரம்பிக்கலாம். சர்ஜரி அப்படின்றப்போ இட் டேக் சம் மோர் டைம், ஒரு 2 வீக்ஸ் ஆஃப் டைம் ஆர் 3 வீக்ஸ் ஆஃப் டைம். அவங்க வந்து ரொட்டீன்ஸுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பழைய காலத்தில் சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி இப்போ நான்லாம் பார்த்தா நடுவில் பிளந்துருப்பாங்களே, இப்போலாம் அப்படி இருக்கா டாக்டர்? சார் இஸ் தி எக்ஸ்பர்ட் இன் தட். ரோபோட்டிக் சர்ஜரிலாம் வந்துருச்சு. முதல்ல இப்போ சார் சொன்ன மாதிரி முதல்ல சர்ஜரினா இந்த செஸ்ட்டை கட் பண்ணி அதுலேருந்து ஹீல் ஆகிறதுக்கு 3 to 6 months டிபெண்டிங் ஆன் ஏஜ் ஆகும். இப்போ ரொபோட்டிக் சர்ஜரி, ரொபோட்டிக் ஹார்ட் சர்ஜரி இஸ் வெரி பாப்புலர். அது இந்தியாவில் மோர் பாப்புலர் தேன் அதர் கண்ட்ரீஸ். இப்போ இந்தியாவில் நாங்கள் தான் ஆரம்பித்தோம் அப்போலோ கிரீம்ஸ் ரோட். இப்போது அங்கேருந்து ஐ ட்ரெயின் சர்ஜன்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இப்போ இந்த லாஸ்ட் 3 yearsல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே 25 centers ஆர் டூயிங் இட். ஸோ அதனால வி ஆர் ஸ்ப்ரெட்டிங் இட் அக்ராஸ். இப்போ அவேர்னஸும் கூட்டிகிட்டே வருது. என்ன மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நெஞ்சை புழக்க தேவையில்லை, சின்னதாக ஹோல்ஸ் மட்டும் போடும். நம்ம சுண்டு விரல் சைஸ் தான் ரொபோட்டிக் ஹேண்ட்ஸ். ஸோ அது ரோபோ தானாக ஆப்ரேட் பண்ணாது. அது காமனாக பேஷண்ட்ஸ் என்கிட்ட வந்தோன்னே கேட்பாங்க. நாங்கள் உட்காந்து ரோபோவை ஆப்ரேட் பண்ணுவோம். ரோபோவுக்கு 4 கை உண்டு, நம்மளுக்கு 2 தான். அண்டு அந்த கேமராவோட வியூ வந்து நம்ம பார்க்குறத விட 20 to 30 times மேக்னிஃபை. ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக பிளட் லாஸ் ரொம்ப கம்மியாக பண்ண முடியும். இப்போ மோர் தேன் 700 சர்ஜரிஸ் பண்ணியிருக்கோம். 0 இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்ஷன் கிடையாது, ஏன்னா ஸ்கின் மட்டும் தான் கட் பண்ணும். ஆனால் ரோபோட்டிக் சர்ஜரி வந்து எந்த அளவுக்கு சேஃப்னு ஒரு பெரிய சந்தேகம் மக்கள் மனசில் எப்பயுமே இருக்குல்ல டாக்டர்? அது ஏன் அந்த சந்தேகம் இருக்குது? இப்போ நான் ட்ரெயின் ஆனது ஃபுல்லாக யூகேல 10 yearsஆக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே இப்போ அப்போலோலே லாஸ்ட் 6 yearsஆக பண்ணுறோம். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோர் தேன் 700 பேஷண்ட்ஸ். ஸோ இப்போ பேஷண்ட்ஸ்ட்டு அந்த கொஸ்டின்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் 2-3 yearsலாம் அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாகவே இருக்கும். நீங்கள் எத்தனை சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, நான் இது பண்ணிக்கலாமா சேஃபாக, இதுதான். பண்ணவங்களாம் நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, டெத் ரேட்டாக இருக்கட்டும், காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட்டாக எல்லாமே ஓப்பன் சர்ஜரி விட குறைவு. அதனால ஐ கேன் கன்ஃபார்ம் சே இட் இஸ் மச் சேஃபர் தேன் ஓப்பன் சர்ஜரி. இது வந்து ரோபோட்டிக் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள், யாருக்கெல்லாம் சூட்டபிள் இல்லை? when we started doing surgery ரொம்ப பிக் பண்ணி தான் பண்ணுவோம் சில பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு. பட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் நான் இதில் தான் பண்ணுறேன். ஸோ அடல்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் சர்ஜரி, பைபாஸாக இருக்கட்டும், வால்வ் சர்ஜரியாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ இதில் மூலமாக பண்ண முடியும். சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் சார் நீங்கள் எல்லாருமே. இப்போ நிறைய பேருக்கு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அவங்க யார், அவங்களுடைய வேலை என்ன, அதை சொல்லுங்க. அதாவது இப்போ கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து வெறும் ஒரு இசிஜி பார்த்து வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து எக்கோ கார்டியோகிராம்ன்றது கண்டுபிடிச்சாங்க. இன் விச் ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஹார்ட்டோட வேல்வ் எப்படி ஒர்க் பண்ணுது, இதெல்லாம் வந்து அந்த எக்கோ கார்டியோகிராம்ன்றது தெரியும். இதுதான் வந்து ஒரு கார்டியாலஜிஸ்டோட ஃபங்க்ஷனாக இருந்தது. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து இந்த இன்டர்வென்ஷன் அப்படின்றதே வந்து வர ஆரம்பிச்சது. இன்டர்வென்ஷன்னா என்னென்னா இந்த ஆஞ்சியோகிராம் டெஸ்ட், ஃபஸ்ட்டு ரத்த நரம்புகளில் அடைப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி டயக்னோஸ்டிக்
டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுக்கு பேர் ஆஞ்சியோகிராம்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதையே வந்து அதே சிகிச்சை முறையில் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டென்ட் பொருத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பிளாக்கை நம்ம நீக்கிறோம் அப்படின்றதுக்கு பேர் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம வந்து அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி மூலிமா நம்ம வந்து ஸ்டென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரானிக் டோட்டல் அக்ளூஷன்ஸ்னு இருக்குது, இன் விச் நம்ம வந்து அந்த கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆன நரம்புகள் கூட நம்ம வந்து ஸ்டென்ட் முறையிலே இப்போ வந்து சரி செய்ய அளவுக்கு கெப்பாசிட்டிலாம் வந்துருக்கு. ஓகே. ஆனால் இந்த ஸ்டென்ட்டு பொருத்துனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது ஒரு என்னன்னாலும் இல்லாத ஒரு விஷயத்த மறுபடியும் நம்ம உடம்புக்குள்ளே வைக்கிறோம்ல டாக்டர், அது நம்ம ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக, அதனால் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்களா இல்லை நார்மலாக இருக்குமா? நான் இனிஷியலாக ஒரு நாள் 2 நாளைக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச் பண்ணுற ஒரு இது ஃபீலிங் இருக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். பட் 99% இருக்காது. 99% இருக்காது. வேறு நிறையா தடவை சொன்ன விஷயமா இருந்தாலும் இதில் இந்த இடத்துல நான் பேசணும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏன்னா இதனால் ஒருத்தர் மாறினாலும் அது ஒரு தலைமுறை தப்பிச்ச மாதிரி தான் முக்கிய காரணம். ஸோ ஸ்மோக்கிங் அப்படின்றது வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கர்ன்றது ஒருத்தர் பண்ணுவாங்க, அவங்க கூட ஒரு கப் ஆஃப் காஃபி குடிப்பாங்க, அது வந்து இன்னும் அதிகம். இவராவது வந்து ஆமாம் இவர் வந்து அட்லீஸ்ட் வந்து அந்த ஃபில்டர் மூலியமாக எடுப்பார், அவர் வந்து பேசிவாக டேரெக்டாக எல்லா கார்சினோஜன்ஸையும் உள்ளார எடுப்பார். அதனால் கூட நின்று கூட யாரும் டீ காஃபி குடிக்க வேணாம் நான் எல்லா பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது அடுத்தது அதே மாதிரி தான் ஆல்கஹால்ன்றது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். ஹார்ட்ன்றது மட்டும் கிடையாது, ஹார்ட்டு கண்டிப்பாக பாதிக்கும். அதை விட அதிகமாக தலையில் மூளையிலேருந்து கை கால் நரம்புகள்லேருந்து லிவர்லேருந்து கிட்னிலேருந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன் கெட்ஸ் அஃபெக்ட். ஸோ இது நீங்கள் இப்போ கேட்டதில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் சோஷியல் அக்கேஷனல் இஸ் நாட் டசன்ட் அஃபெக்ட் மச், பட் ரெகுலர் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக. ட்ரக்ஸ் வந்து ஈவன் அட் ஸ்மால் அமௌண்ட்ஸ் நிறைய பார்ப்போம். யங் பேஷண்ட் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க, அந்த ஒரு இன்சிடென்ட்டே கேன் காஸ் ஹார்ட் அட்டாக். ஒரே ஒரு தடவை எடுத்து ஒரே இன்சிடென்ட். ஸோ தட் இஸ் த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணால் தட்ஸ் த வர்ஸ்ட். ஸோ அண்ட் அதுக்கு அடிக்ட் ஆனாங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ் த ஹோல் பாடி, கண்டிப்பாக ஹார்ட்டையும் அஃபெக்ட் பண்ணும். டாக்டர் நாராயண் சார் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பேஸ் மேக்கர் இருக்குது, ஸ்டென்ட் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டென்ட்டுக்கும் பேஸ் மேக்கருக்கும்? ஸ்டென்ட்டு வந்து இருதயத்தில் ரத்த நாளத்தை அதை விரிவுபடுறதுக்கு தான் ஸ்டென்ட்டு வைக்கிறது. ஓகே. பேஸ்மேக்கர் வந்து ஹார்ட் இருதய துடிப்பை வந்து சரி பண்ணுறது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது ஓகே. இது வேறு. ஸ்டென்ட்டுன்றது இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜின்னு பார்த்தீங்கன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்துட்டு வெறும் பலூன் வச்சுட்டு தான் திறப்போம். திறந்த பிற்பாடு அப்போல்லாம் ஸ்டென்ட்டு கிடையாது. ஓகே. அப்போ திருப்பி வரக்கூடிய சான்சஸ் கொஞ்சம் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வேறு சொஃபிஸ்டிகேட்டட் இதெல்லாம் வந்து பலூன் வந்தது. அதுக்கப்புறம் ஸ்டென்ட்ன்றது வந்தது. ஸ்டென்ட்டில் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து அதுலேயே மருந்து கலந்த ஸ்டென்ட்லாம் வந்தது. அதுக்கு வந்து கலந்துருந்தால் சான்சஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் ரொம்ப குறைச்சல். அது இருந்தால் கூட அதுலேயும் ஃபுல்லாக வே நாட் அச்சீவ்டு எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாம் இப்போ பிரிகிற இடத்துல ரத்த குழாய் பிரிகிற இடத்துல ஸ்டென்ட்டு போடணுன்னா ப்ராப்ளம் வந்தது. ஓகே. அது இல்லாமல் சில சமயம் வயசானவங்களுக்குலாம் இது இந்த சமயத்தில் வயசானவங்களுக்குலாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அதில் கால்சியம்ன்றதுல நிறைய டெபாசிட் ஆகியிருக்கும். அது வந்து ஆர்டினரி பலூன் வச்சுக்கிட்டு ஸ்டென்ட்டு வச்சுட்டு செய்ய முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த இதை சரி பண்ணுறது ரோட்டபிளேஷன்னு ஒரு ஆக்சுவலாக ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரி, சின்ன ட்ரில்லிங் மிஷின் மாதிரி ட்ரில் பண்ணி அதை எடுக்கிற மாதிரி அந்த ரோட்டபிளேஷன் வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு அது இது ஐவிஎல்னு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறது. ஐவிஎல்ன்றது அல்ட்ராசானிக் இதில் அப்படியே அந்த கால்சியம் அந்த இந்த டிஷ்யூலாம் அப்படியே பல்வரைஸ் பண்ணி எடுத்துடும். டாக்டர் இப்போ ஒரு பிளாக் இருக்கிறவங்க வந்து ஹை ரிஸ்க்காகவும் ஒரு சில சமயம் இருப்பாங்க, மல்டிபிள் பிளாக் இருக்கிறவங்க சில சமயம் லோ ரிஸ்க்காக இருப்பாங்க. என்ன ரீசன் டாக்டர்? அது அதான் இது வந்து எங்கே இருக்குது, இந்த லொக்கேஷன் ஆஃப் தட் பிளாக் இஸ் இம்பார்ட்டன்ட். முன்னாடியே ஆரம்பத்திலே இருந்து எல்லாம் பெரிய இடத்துக்கு முன்னாடியே இருந்துட்டுனா பெரிய பிரச்சனை வரும். இப்போது ஒரு மரம் செடி கொடின்னு பார்த்தீங்கன்னா வேரும் இருக்குது, தண்டும் இருக்குது, கிளைங்களும் இருக்குது. எஸ். வேரில் ஏதாவது 1-2 பிளாக் இருந்தாலோ கிளைங்கள 1-2 பிளாக் இருந்தாலோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்டுன்றது மெயின். அது அங்கே வந்துட்டு பார்த்து ப்ராப்பராக பண்ணணும், திருப்பி வரக்கூடாத மாதிரி இருக்கணும். ஸோ அங்கே தான் நல்ல ஸ்ட்ரென்த்து போட்டு நல்லா பண்ணணும். இப்போ அது பெரிய மெயின் ஆர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணணும். டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ மல்டிபிள் ஸ்டென்ட் வைக்கிறதெல்லாம் இருக்கா டாக்டர்? நிறைய பேர் வந்து ஒன்று வச்சுட்டு மறுபடியும் ஒன்று வைக்க சொல்கிறாங்களப்ப ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்டா ஒரு ஸ்டென்ட்டு ஏன்டா இல்லாததுக்கு ஏன்டா அந்த வேலையை பண்ணுற, அவங்க காசுக்காக என்ன வேணால் சொல்லுவாங்கடா, நீ அதெல்லாம் பண்ணாதரா, நல்லா தான்டா இருக்கேம்பாங்கல்ல. அது அந்த கிளாரிஃபிகேஷன் ஒன்று வேணும் டாக்டர். அதான் ஸ்டென்ட்டுங்கிறது எல்லா பிளாக்குக்கும் போட மாட்டேன். ஒரு ஸ்டென்ட்டுக்கு ஒரு 70-80% மேலே இருந்தால் தான் அதுக்கு ஸ்டென்ட் பிளாக்கை வந்து பண்ண முடியும். பட் ஒருத்தருக்கு ஒரே சைட்டில் ஒரு பிளாக்கு மட்டும் வரது கிடையாது. மற்ற ரத்த குழாயிலையும் பிளாக்கு ஒரு 30-40% இன்னைக்கு இருக்கும். பட் பேசிக் ப்ராப்ளம் சுகரு பிபி இருக்கிறது அது இருக்கத்தான் செய்யுது. அதனால் நாளைக்கு அந்த இன்னைக்கு 30-40
10% இருக்கிற பிளாக்கு கொஞ்சம் வளர்ந்து அது நாளைக்கு ஒரு அந்த 2-3 வருஷம் பொறுத்து 70-80% ஆகலாம். அதுக்கு போனால் இன்னொரு ஸ்டென்ட்டும் போட வேண்டி கூட இருக்கலாம். இது டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்ட்ரிக்ட். பட் ஒழுங்காக மாற்ற போட்டுட்டு தான் வரக்கூடாது. ஆனால் மல்டிபிள் ஸ்டென்ட் வந்து வரலாம், சேஃப் தான், சேஃப் தான் பண்ண முடியும், எந்த ஒரு இஷ்யூ இல்லை. அதாவது போனால் செஞ்சுட்டு தான் வரணும், ஒன்று மட்டும் செஞ்சுட்டு வந்து பிரயோஜனம் கிடையாது. போனால் எல்லாத்தையும் செய்து வந்து ஒரு இது சடன் டெத்து வர்றது. உதாரணம், 4 டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு டயர் மட்டும் நீ பஞ்சர் ஓட்டி என்ன பிரயோஜனம்? வண்டி ஒன்றுனா 4 தானே சரி பண்ணும். வெரி ட்ரூ. ஏஜ் அதிகமான வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க பொதுவாக பசங்க பொண்ணுங்கள்லாம். வேணாங்க அவருக்கே ஏஜ் ஆச்சுங்க. நானே அதான் சொல்லுவேன், அம்மா அப்பா கஷ்டப்படுத்தாதீங்க, சர்ஜரி பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. சர்ஜரி பண்ணுங்க ஆனால் சர்ஜரி மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கா? அதாவது சர்ஜரின்னு வரும்போது இது காமனாக நாங்கள் பார்க்குறது. இப்போ அதில் தான் ரொபோட்டிக் சர்ஜரி இஸ் மேக்கிங் அ டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 75 years old லேடி, ஒரு 2 years அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க. ஷி வாஸ் வெரி இண்டிபெண்ட் லேடி. அவங்க பையன் வந்து யூஎஸில் ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் கம்பெனியில் இருக்கு. அப்படி இஸ் வெல் அவேர் ஆஃப் வேர்ல்டில் என்ன நடக்குது இல்லை இந்த மாதிரி. அவரு இஸ் கம் ஒன்ஸ் a year வீட்டுக்கு வர மாதிரி வந்து அம்மா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் ஷி இஸ் ரெஸ்ட்ரிக்டட் வித் ஆக்டிவிட்டீஸ். என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது பார்த்தா பெயின், செஸ்ட் பெயின், கொஞ்சம் எதாவது பண்ணாலும் மூச்சு வாங்குது, நெஞ்சு வலிக்குது. யாராவது பார்த்தீங்களான்னா ஆமாம் டாக்டர் பார்த்தேன், சர்ஜரி பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதை ஷி டிட்ன்ட் ரிவீல் டு த சன். நான் சொன்னால் அதை பண்ணிக்கணுமேங்கிற பயம், பண்ண வச்சிருவாங்க, பண்ணிக்கணும், இந்த ஏஜில் எனக்கு என்னப்பா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போதும் அப்படின்னு. பட் அந்த சன் வாஸ் வெரி கீன் டு கிவ் her a குட் லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி வாட் கேன் பி டன் வித்தவுட் ஓப்பனிங் த செஸ்ட்ன்னு பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்தாங்க ரோபோட்டிக் சர்ஜரி. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், சன்னை உட்கார வச்சு என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம், அவங்க ரெக்கவரி எப்படி இருக்கும், அவங்க எப்போ நார்மல் ஆகலான்னு சொன்னோன்னே ஷி இம்மீடியட்லி அக்ரி. வெரி நைஸ். ஏன்னா அவங்களோட பயம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி 3-4 மாதம் நான் அதில் கஷ்டப்பட்டு யார் என்னை பார்த்துக்குவா. ஸோ இதில் ரோபோட்டிக் சர்ஜரியில் வந்து நீங்கள் வீட்டுக்கு போனோடனே உங்கள் வேலையெல்லாம் நீங்களே செய்யலாம் அப்படின்னு சொன்னதுலே ஷி செட் ஓகே. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியாக இருந்தது. ஸோ அவர் மெயின் ரோல் தேர் வாஸ் டு டேக் அவே அவர் அப்ரிஹென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்காங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 3 years. அதில் இந்தியாவில் இவ்வளோ இருக்கே அப்படிங்கிறதுல ஹி வாஸ் வெரி ஹாப்பி. இப்போ எல்லாம் ஏஐ உலகமாக மாறிடுச்சு. அடுத்து ரோபோட்டிக்கோட அடுத்த லெவல் அச்சீவ்மெண்ட்டுங்கிறது ஏஐ இன்டெகிரேட்டட் சர்ஜரியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபியூ டாக்டர்ஸ் அக்ராஸ் த குளோப் who want to take this robotic heart surgery to the next step. So இதனால we meet frequently. இப்போ சில IITs, IAS இந்த மாதிரி கம்பெனிஸோடையும் we meet. ஓகே. அடுத்து என்ன பண்ணுனா இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஃபார் மோர் சர்ஜன்ஸ் டு அடாப்ட். ஏன்னா இப்போ இதோட ப்ராப்ளம் என்ன ரோபோட்டிக் சர்ஜரியோடதுன்னா இந்த லேர்னிங் கர்வ்னு சொல்லுவோம். கற்றுக்கிற பீரியட் அண்ட் அந்த எக்ஸ்பர்டீஸ் இஸ் லாங், அதிகமாக இருக்குது. அதனால நிறைய சர்ஜன்ஸ் ஆர் நாட் டேக்கிங் இட். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறதான். அதில் வி ஆர் ஒர்க்கிங் வித் ஏஐ கம்பெனிஸ். என்னன்னா இப்போ நிறைய சிடி ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். இப்போ சார்லாம் சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன்ஸ், சிடி ஆன்ஜியோ எல்லாம் பண்ணாரு. அதெல்லாம் வி கேதர் டேட்டா பண்ணி அதை வச்சு வி ஆர் ட்ரைங் டு சிம்பிளிஃபை ஸ்டெப்ஸ் ஃபார் நிறைய சர்ஜன்ஸ். அப்போ ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். சில டிவைசஸ் கொண்டு வரோம். இதெல்லாம் அடுத்து ஃபியூச்சர் வித் ஏஐ இன்டெகிரேஷன். வெரி நைஸ். அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா ஒரு இடத்துல நம்ம உட்காந்துட்டு எங்கே வேணால் ஆப்ரேட் பண்ணலாம் ரோபோ வச்சு. அது ஆல்ரெடி இஸ் ஹேப்பனிங். ஒரு இந்தியன் ரோபோ கம்பெனியில் டெலி சர்ஜரி இந்தியாவில் ஒரு ரோபோ மெஷின் இருக்கு. அவங்க தான் அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வி கேன் பி ப்ரவுட் டு சே தட். வெரி நைஸ். எவ்வளோ மற்ற வேர்ல்ட் லெவல் கம்பெனிஸ் இருந்தாலும் இந்தியா தட் இந்தியன் ரோபோட்டிக் கம்பெனி has started doing it. So in the next 5 yearsல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இப்போ நாங்கள் போய் டீச் பண்ணுறதுக்கோ மற்ற இடத்துல போய் சர்ஜரிஸ் பண்ணுறதுக்கோ ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை. இங்கே இருக்கலாம், அங்கே ஒரு பெட் சைட் சர்ஜன் இருந்தால் போதும், we can do the surgeries. அதுதான் நெக்ஸ்ட் அட்வான்ஸ். இங்கே ஒருத்தருக்கு பண்ணிட்டு இருக்கிறப்ப பேரலாம் அங்கேயும் நடந்துட்டு இருக்கும். இங்கே இருந்து அங்கே ஆப்ரேட் பண்ணலாம். ஆமாம், சூப்பர். பொதுவாக லெஃப்ட் சைடு வந்து செஸ்ட் பெயின் வந்தா, இல்லை வந்து லெஃப்ட் சைடில் கைவலி வந்தா, ஷோல்டர் பெயின் வந்தா, பேக் பெயின் வந்தா உடனே ஹார்ட் அட்டாக்குங்கிறாங்களே, இது சரியா தவறா? அது தவறு. பட் உடனே டாக்டர் போய் பார்க்கணும். அதெல்லாம் இப்போலாம் அந்த வயசு 40 வயசு ஆச்சுன்னா தான் போய் இசிஜி எடுக்கணும்னு அந்த மாதிரி இல்லை. 25-30 வயசுன்னா கூட ஒரு டிப்பிக்கல், அதாவது பெயின்ன்றது எல்லாருக்கும் இங்கே வந்துட்டால் சொல்லுவாங்க இது. பட் நிறைய சில பக்கம் இடது பக்கம் இருக்கிறது கிடையாது. இங்கே வலது பக்கம் இருக்கும். இந்த தோல் பட்டில் இருக்கலாம், கழுத்தில் இருக்கலாம்,
இதுவும் ஹார்ட் அட்டாக்கு சம்பந்தமான நோய் தான் அது. ஸோ பெஸ்ட்டு வந்து அந்த சமயத்தில் போயிட்டு உடனே போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்து ஒரு அதுக்கு தேவையான 1-2 சிம்பிள் டெஸ்ட்டு பார்த்துட்டு ட்ரெட்மில் டெஸ்ட்டு ரொட்டீனாக பண்ணணும். 30 வயசு 35 வயசு ஆச்சுனாலே சார் சொன்ன மாதிரி இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கவங்களுக்கு முன்னாடி இருந்தே சின்ன வயசுலேருந்து எடுக்கணும். கொஞ்சம் இதாச்சுன்னா எல்லாருக்குமே ரொட்டீனாக ஈவன் லேடிஸ் கூட பண்ணணும். ட்ரெட்மில் டெஸ்ட்டு பண்ணணும். அது எவ்வளோ வருஷத்துக்கு பண்ணால் நல்லது டாக்டர்? வருஷத்துக்கு ஒருத்தர பண்ணணும். ஓகே. அதனால் வந்து ஏதாவது பெயின் வரப்ப நீங்களா மருத்துவராக மாறாமல் மருத்துவராக ஆனவரை போய் பார்க்கணும். முக்கியமாக இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது அதுக்கு என்ன விஷயங்கள்? அது அப்போ நிறைய பேர் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. ஆஸ்பிரின் சொல்லக்கூடிய மாத்திரை, சார்பெட்ரேட்னு சொல்லுவோம், கிளாபிடாக்ரல்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து ஒரு உயிர் காக்கும் மாத்திரை, இதை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்றதுக்கு. அதுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இது மாதிரி தான் ஒருத்தர் வந்து அவருக்கு பெயின் இருக்குதுன்னு சொல்லி இது மாதிரி மாத்திரைகள் எல்லாம் போட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்குள்ளாரே அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்து அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார கூட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்போ லைக் ஒரு பிளட் வாமிட்டிங் எல்லாமே வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமே இல்லை. ஸோ அவர் ஹி ஹேட் அன் இமேஜினேஷன் தட் ஹி ஹேட் அ ப்ராப்ளம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் யூஸ்வலாக இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி அடுத்துள்ள மருத்துவர், நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பெஸ்ட் டாக்டர், நம்மளோட ஃபேமிலி டாக்டர் அதெல்லாம் தேடாத பக்கத்து அடுத்துள்ள மருத்துவமனையில் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தென் யூ கேன் டிசைட் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்பிட்ரேட்னு சொல்லுவாங்க, நாக்கு கீழே ஒரு மாத்திரை வச்சா நமக்கு செஸ்ட் பெயின் எதுவும் இல்லாத இருக்கணும். ஸோ அது எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கிடினஸ் ஏற்படும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. அது இல்லாத இருக்கிறவங்களுக்கு, சாப்பிடாத இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாத்திரை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா பிபி வந்து டவுன் ஆகிடும். ஸோ பிபி டவுன் ஆகி நமக்கு வந்து ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்து அந்த ஆஸ்பிரின் மாத்திரனால பிளட் வாமிட்லாம் பண்ணி ஸோ ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேட்டில் கொண்டு வாங்க. அவருக்கு ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த இமேஜினேஷன், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இதில் வந்து சைக்கிளில் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் மாட்டக்கூடாது. ஸோ ஐடியலாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து அடுத்துள்ள ஒரு மருத்துவரை பார்த்தோம்னா இட் இஸ் ஈஸி. ஆனால் லிட்டரலாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த மாத்திரை கேரி பண்ணுறது ஏற்கனவே இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம். நீயா நினச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்காத. ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஏன்னா நம்ம ஊரில் எல்லாருமே டாக்டர் தான். ஆமாம், மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறவங்க மெடிக்கல் ஷாப்புக்கு வெளில வந்து எங்கே போய்ட்டு வரீங்க, மெடிக்கலுக்கு போய்ட்டு வரேன், என்ன விஷயமா, தலைவலி, அந்த மாத்திரை வாங்கினீங்கன்னா இவர் தலைவலிக்கு சொன்ன மாத்திரையை. அதனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் யாரானா எழுதுவாங்க, ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போகிறது தான் முறை. டாக்டர், முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். பயன்படுத்துகிற வார்த்தைகளே பாதி ஹார்ட் அட்டாக்கும் கார்டியக் அரெஸ்டிங் ஒன்று தருமோன்னு. ஏன்னா வந்து பேனிக் அட்டாக்குங்கிறாங்க, ஆங்ஸைட்டியாக இருக்குங்கிறாங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்கிறாங்க, எனக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சுங்கிற அம்மா அப்பாட்ட. படிடான்னு சொன்னால் ஹார்ட் பீட் அதிகமானோன்னா இவங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிடுது. இப்போ ஆஃப் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸே வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாம் கூட கூப்பிட்டு வராங்க. ஸோ சேயிங் தட் இது மாதிரி வந்து 2 நாளாக 3 நாளாக வந்து பெயின் இருக்குதுன்னு சொல்கிறான், படபடப்பாக இருக்குதுன்னு சொல்கிறான். சொல்கிறது ஆமாம், வந்து அது பார்த்தீங்கன்னா டீப் இன்சைடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு பர்னிங் இஷ்யூஸ் இருக்கும், அதோட ஒரு வெளிப்பாடு தான். பட் சில அரித்மிக் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட இருக்குது. அதாவது யங் பேஷண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நெக்லெக்ட்டும் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒன்ஸ் வி ஷுட் ட்ரை டு ரெஸ்பாண்ட் டு தம். அதாவது யங் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்விடின்னு சொல்லுவோம், சுப்ராவென்ட்ரிகுலர் டக்கிகார்டியான்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேருக்கு அதிகமாகும். அது வந்து சில சிகிச்சை தேவைப்படுது. அதுக்கு அந்த இபி ஸ்டடின்னு சொல்லுவோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் சொல்லுவோம். இது மாதிரியான சிகிச்சை முறையில் அதை வந்து சரி செய்ய முடியும். அந்த மாதிரியான இருக்கிற பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கரண்டாக சில பேருக்கு ஏற்படும். அந்த நேரத்தில் வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனிக் அட்டாக் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இட்ஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட் வித் ஹார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீவர் வர்றதுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். அவனுக்கு வந்து தொண்டை வலியினால் வரலாம், காய்காலில் ஏதாவது கட்டி ஏற்பட்டு வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷனால் வரலாம். அதே மாதிரி தான் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னால பல பேருக்கு பால்பிட்டேஷன்ஸ்ன்றது வரவே வராது. அதுலேருந்து வந்து சுத்து இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்னால, ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், தைராய்டுனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் படபடப்பு அதிகமாக இருக்கும், இல்லை ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாகும். ஸோ வேறு உறுப்புகளில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹார்ட் வில் பி அண்ட் ரெஸ்பாண்டர் ஆர்கன் ஹியர். ஸோ எல்லா படபடப்பும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது சொல்ல வரேன். படபடப்புக்காக படபடப்பாகாதீங்கிறார், இதுதான் முக்கியமான மெசேஜ். டாக்டர், ரொம்ப நல்ல அழகான ஒரு கான்வர்சேஷன் நினைக்கிறேன். நான் நிறையா எஜுகேட் ஆகிக்கிட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எங்கிட்ட யாரெல்லாம் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு இந்த இன்டர்வியூ முடிச்சோன்னா கால் பண்ணி அத்தனை பேருக்கு நான் சொல்லணும், டே என்னென்னலாம் கதைன்ட்ட விட்டுருக்கீங்க இது சம்மந்தமான. இப்போ வேர்ல்டு ஹார்ட் டே வரதுனால ஹெல்த் டிப்ஸ்க்கு பதிலாக ஹார்ட் டிப்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒருத்தரும் சில டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு, அளவான டயட்டு, நல்ல தூக்கம், ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, அது பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, ரெகுலர் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், லீட் லெஸ் லைஃப் த பெஸ்ட். ப்ரிவென்ஷன் தான் பெஸ்ட்டு, க்யூர் கிடையாது, நல்லது கிடையாது. ரொம்ப வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மெயினாக ஹார்ட் ப்ராப்ளம் எதுனாலும் உடனே போய் டாக்டர் பாருங்கள், தள்ளி போட்டு பயந்துட்டு இருக்க வேண்டாம்.
ஸோ ஏன்னா இப்போ அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, பண்ணாமல் இருக்கிறது தான் பயம், எப்போ வேணால் என்ன வேணால் ஆகுமோன்ட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியாக பார்த்து அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு லைஃப் ஸ்டைல் கரெக்டாக லீட் பண்ணி அந்த செகண்டரி ப்ரிவென்ஷன் எல்லாமே பேசணும், எல்லாம் வச்சுட்டா. அண்ட் ஹார்ட் டிசீஸுங்கிறது இஸ் நாட் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதோட ஆரோக்கியமாக ரொம்ப நாள் வாழ முடியும் சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பர். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரவுண்ட் டேபிள் இது. அவ்வளோ அழகாக சொன்னீங்க இருதயத்தை பற்றி. எங்கள் இருதயத்துக்கு நெருக்கமான முறையில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இவ்வளோ நீண்ட பெரிய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ அழகாக இந்த கான்வர்சேஷன் நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு 100 பேர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் 50 பேர் இந்தியாவில் தான் இருக்காங்க. அப்போ நம்மளாம் எந்த நிலைமையில் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் உடல் மட்டும்தான் முக்கியம். வள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, மருந்தே தேவையில்லை, நீ ஒழுங்காக மட்டும் இருந்துடுறான்னு சொன்னார். அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க, காலங்காலமாக அத்தனை பேரும் சொல்கிறாங்க. நலமான இதயத்தோடு நம்ம நேசிக்கிற குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கி வந்து செப்டம்பர் 29 வந்து வேர்ல்டு ஹார்ட் டே. அதனால் வந்து எல்லோரும் இதயத்தை பார்த்துக்கோங்க. இதயம் இருந்தால் அப்படி பேசுவியா அப்படின்னு கேட்குறது இதயம் இருக்கணும் நமக்கு முதல்ல. அதனால தான் இந்த டேலாம் வச்சு இவ்வளோ பேசுகிறோம் நம்ம ஒரு டாக்டரில். அதனால் ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம அந்த ஹார்ட் சைனோட நம்ம சைன் ஆஃப் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். எஸ் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ.